பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்காய் ஜெபிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கையை பொறுமையோடு காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் திட்டங்களும் நிறைவேறாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம், நாம் பொறுமையை இழந்து போகும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தவறவிட்டு விடுகிறோம். காண்கிறதை நம்புகிறது பேர் நம்பிக்கை இல்லை, காணாததை நம்புகிறது தான் நம்பிக்கை. நம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஏராளமான நன்மைகளை நாம் நிச்சயமாய் காணப்போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு கூட பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வேணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பவுல் எழுதும்போது எழுதுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவரோ அதை நம்முடைய உள்ளங்களிலே வெளிப்படுத்தார் எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் அது நிறைவேறுகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியே எழுதுகிறார், நான் கர்த்தரிடத்திலே பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள் அந்த பொறுமை தவறி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக தோல்வியாய் முடியுமே தவிர அது ஜெயமாய் இருக்க போகிறதில்லை. ஆகையினால இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, கர்த்தர் சொல்லின ஒவ்வொரு வார்த்தைகளை நம்பி பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையில அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். பவுல் எழுதுகிறார் பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவரை குறித்து எழுதும் போது, நீங்கள் அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் கண் காதுகள் எதுவுமே உங்களுக்கு தெரியலனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஆவியான மூலமா அதை வெளிப்படுத்துவார். பேதுரு இப்படியே எழுதுகிறார், ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துகிற வரைக்கும் கரத்துக்குள்ளே அடங்கிருங்க, பொறுமையா இருங்க. வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, நிச்சயமாய் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நமக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும், கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் எவ்வளவு பொறுமையா காத்திருந்தார், கர்த்தர் ஒரு வார்த்தை நிறைவேற்றினார். யோசேப்பு எவ்வளவு பொறுமையா காத்திருந்தார், 13 வருடங்கள். யாக்கோப்பு 20 வருடங்கள் எவ்வளவு பொறுமையா காத்திருந்தார்கள். ஆனால் கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். பொறுமையோடு காத்திருங்க, நிச்சயமாய் உங்களுக்கும் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் நம்பி பொறுமையோடு காத்திருக்கிற நம்பிக்கையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.